ஓகேயா? அது இன்னும் சொல்லணும் புதிய கதை. இன்ஃபேக்ட் உங்களுக்குமே ஒர்க் பண்ற புதுசா இருக்கும். ஸோ சப்தம் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் ஹாரர்ல ஒர்க் பண்றப்போ என்ன மாதிரியான ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ள இருக்கு சார்? இது என்னோட ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயம் அதாவது நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துட்டு போறது கிடையாது. அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டஸியா இருந்தாலும், ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டஸியா இருந்தாலும், ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்கள வச்சு தான் ஒரு கதையை டிரைவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும்னு நினைப்பேன். அப்படி எனக்கு யோசிக்கும்போது எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும், டாக்குமெண்ட்ரீஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமா யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்வேன். அதாவது உண்மைக்கு அருகாமையில இருந்து எடுத்துட்டு போற ஒரு விஷயத்த. ஸோ அப்படிதான் இந்த படத்துல வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன். சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையை பண்ணது தான் இது ஒரு பாடல். ஏரியாவில் தான் அதிகம் சுழண்டடிக்கும். நீங்க சத்தம் பேர் வச்சிருக்கீங்க, தமன் இருக்கிறதுனால வச்சிட்டீங்களோ? இல்ல இல்ல, தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம். சத்தம் அப்படின்பது ஏன்னா ஒரு ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்க, நமக்கு ஒரு பயம் வருது இல்ல. திடீர்னு வந்து யாராவது நீங்க தனி ரூம்ல இருக்கும்போது நம்மளுக்கு கதவு படாதுன்னு எதுவுமே இல்லாம ஒரு சாக்கு மூல வச்சுன்னு ஒரு பயம் இருக்குல்ல. அந்த ஒரு பயம் தான் இந்த படத்துல வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. ஹீரோ சார் இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படிப்பட்ட படமா இருந்தா கண்டிப்பா இந்த கான்செப்டை கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினோட மெயினா என்னன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்னன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளோ பெரிய முன்னணி நடிகைகள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ இந்த கதைக்குள்ள வராங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. அதாவது அந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ள வந்து அந்த கதைக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து உள்ள வருவாங்க. அப்படிதான் ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் முறையா வந்து சிம்ரன் அவங்களும் சரி, லைலா அவங்களும் சரி, முதல் முறையா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கான்டாக்டே வந்து இந்த கதை படத்து மூலமா. ஆனா படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்ல. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷரா இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பா டெஃபினட்டா வந்து ஆடியன்ஸ் எடுத்துட்டு போவோம் அப்படின்றது ரெண்டு பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்கு ஒரு பாயிண்ட்ல. ஸோ கரெக்ட் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். இப்போ ஒரு ஒரு கேள்வியே வருது இல்லை ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாம இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்க்கு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்றோம். அதே நேரத்துல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த, அந்த விஷயத்த வந்து அழகா வந்து சத்தம் இப்போ சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க. சத்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லயே வந்து சூப்பரா பண்ணிருங்க. ஸோ அந்த பாராட்டும் இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மக்கள் கீழே உள்ளவங்க வந்து போஸ்டரை பார்க்கல அந்த இதுக்கு இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்து தான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியல. அப்பதான் ஃபாண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம். நாங்கள் பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரியுற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்ட்ல. அதுக்கு மாதிரி சொல்லியிருக்கோம். செலக்ட் பண்ண காரணம் தான். எப்படின்னா வந்து எல்லாரோட டைத்துக்கும் வந்து ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போவோம். இப்போ ஈரம் வந்து தண்ணீர்ல ஒரு பேய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு வந்து ஒரு அப்ரிசியேஷன் ஒரு பாராட்டு கொடுத்தீங்க, ஒரு இடம் கொடுத்தீங்க. ஸோ அடுத்து ஒரு பேய் படம் கொடுக்கும்போது ஒரு சவுண்ட் பேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்கா ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற மேல ஒரு நம்பிக்கையில சொல்லுவாங்க. எங்களால வந்து ஒரு நம்பிக்கை வந்து 100% முடியும். ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம், நல்ல படம் கொடுத்துருக்கோம். அது வந்து நான் சொல்றதில்ல, படம் பார்த்தவங்களை வச்சு தான் நான் சொல்றேன் பாயிண்ட்ல. ஸோ அந்த விதத்துல வந்து ஆதிக்கும் சரி, எனக்கும் சரி, என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி, இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது, இப்போ மணிரத்னம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, படத்துல வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்துல கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னாங்க மனோஜ்ல. அப்போ வந்து மனோஜ் சொன்னதுல உண்மையிலேயே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபேஸ்ல வந்து பளிச்சுன்னு எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில வந்து ஒரு பங்கா கொண்டு போகணும். ஒரு டைரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்கே வரும்னா, ஒரு நல்ல இயக்குனருக்குள்ள ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளருக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல. அப்படி ரெண்டும் சேரும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும். அந்த நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்றது நான் யோசிக்கிறேன். அதாவது நீங்க வந்து பெஸ்ட் பீப்புள் சவுண்டு எதிர்பார்த்து ஒரு சத்தம்ன்றது ஒரு சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டாக காமிக்கணும். சத்தம்
படம்ன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு சாம்பிள் தான் நான் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. அந்த சாம்பிள் வந்து படத்தில் வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக டெஃபரெக்டாக அது 100% நான் வந்து ஷூராக சொல்லியிருக்கேன். ஏன்னா அது மாதிரி சவுண்ட் இருந்தாதான் ஒரு படம் பெரிய படமே ஓடல. அது இல்லை என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்ட்ல. அது எல்லாம் சேரும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையா அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் ஒரு படம் வந்து தோல்வி அடைக்க வெட்டி அடிக்கிற சவுண்டு கிடையாது ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே இருந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல யோசிக்கிறேன். அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லேயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாக தப்பாச்சுன்னா அங்கே மிஸ் ஆகும்போது எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாயிக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதான் படத்தோட 2 தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுறாங்க. இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்னதுதானே கண்டிப்பாக வந்து நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் 2ன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்க. பிஸ்னஸ் தான் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லை, அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுல தெளிவாக இந்த ஒரு பாயிண்ட்ல. அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல, ஈரம் 2 தனியாக இருக்குது, அது வேற படம். அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு பாயிண்ட்ல. அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எஸ்பிச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்ட்ல. இது தனியாக சப்ஜெக்ட் வரும். ஆனால் ஹாரர் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சப்ஜெக்ட்டுக்கு ஆதி சார் நான் தமன் அப்படின்ற ஒரு விஷயத்துல எனக்கு கனெக்ட் ஆகும் ஒரு ஹாரர் படம் எடுக்கும் ஒரு பாயிண்ட் சார். ஒரு காலம் இந்த மாதிரி கதை எப்படி இருக்கு? இந்த கதை ஒரே பாயிண்ட் தான் சார். எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி, அது பேய் படத்துலேயே ஒரு ஜானர் இருக்கு. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்கு, பயமுத்துற ஹாரர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சோல்ஃபுல்லாக வந்து கதையை வந்து எமோஷனலாக சொல்கிற சில ஹாரர் படங்களும் இருக்குது ஒரு பாயிண்ட்ல. ஸோ என்றைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தியேட்டரில் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்றது தான் நான் ஒரு நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்தில் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிறேன் தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூ எடுத்துக்கிறதுல அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து நிறைய பிரச்சனைகளாக இருக்கும், இதுவாக இருக்கும். அது டெஃபரெண்டாக வந்து அருள் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்டர் நான் பார்த்துட்டேங்க, செம்ம படம். அது வேற ஒரு காரணங்களுக்காக நிற்குது, ரொம்ப ரொம்ப நல்ல படம். ப்ளஸ் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரெலவன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பழைய படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு. ஒரு நல்ல அதோடைய குணமே வேற. அது சப்தம் கொடுத்தா அந்த இடத்துக்கு ஒளியை எழுதிதான் போகும். அதை ஏன் அதை சின்னமாக மாற்றி கொடுத்தீங்க எல்லாருமே? இல்லை, அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இருக்குல்ல. ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பாக வந்து 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஒரு லவ் ஸ்டோரினா வந்து 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, பிரிவாங்க, சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனால் அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல தான் அதோட சக்ஸஸ் இருக்குது. இப்போ அந்த வவ்வால் அப்படின்றது வந்து இப்போ பேய் படம் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் நாம் என்ன இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த விதத்தில் இது இருக்கும்.